ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்கேடி ப்ரோ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட் வீக் எந்த வீடியோவும் போடலை. ஸோ பொதுவாக இந்த வீடியோ எப்படி இருக்கும்னா லாஸ்ட் வீடியோ ப்ரிடிக்ஷன் அது எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ வீடியோட ஃபஸ்ட்டு செக்ஷனில் அது இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய வீக்ஸ் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஏன் அந்த மாதிரி லாஸ்ட் வீக் ப்ரிடிக்ஷனும் அவுட்கமும் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்மளுக்கு தெரிய வரும் வி ஆர் நாட் சிம்ப்ளி ரேண்டம், இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ வித் திஸ் நோட், வித்தவுட் வேஸ்டிங் டைம், வி வில் ஜம்ப் இன் டு த வீடியோ. இந்த கரெக்ட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிச்சுன்னா மண்டே மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கோம். பிகாஸ் the next move will be fast. After that it may be consolidate. If it is consolidating, ஒருவேளை இந்த மாதிரி consolidate ஆச்சுன்னா we can expect one more move upside. Yes, next week I am bullish. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டா பார்க்கலாம். இது வந்து எஃப்ஐஐ இன் எஃப்என்டோ ரைட். லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து பயங்கர புல்லிஷாக இருந்தாங்க. ஈவன் லாஸ்ட் வீக் தே ஆர் புல்லிஷ். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து தே ஆர் நாட் வெரி புல்லிஷ் ரைட். ஸோ தே ஆர் நாட் வெரி புல்லிஷ். ஸோ இந்தியன் விக்ஸ் பாருங்கள், இட் இஸ் ட்ரேடிங் பிலோ 10 ரைட். பிலோ 12 இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் தான் ஆகும், பெரிய மூவ் இருக்காது ரைட். லெஸ் தென் 12 மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஃபேஸில் தான் இருக்கும், அதாவது பெரிய மூவ் இருக்காது. அந்த ஃப்ளெக்ஷேஷன் வந்து லெஸ் தென் 0.5 தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு வில் மூவ் ஆன் டு த சார்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இருக்கிறது நிஃப்டி டே சார்ட்டில் இருக்கேன். கொஞ்சம் பேசிக் பார்க்கலாம். பொதுவாக நான் அனலைஸ் பண்ணுறது வந்து அதோடய ஸ்ட்ரக்சரும் பேட்டர்ன்ஸ் வேவ்ஸ் இது தான் நான் அனலைஸ் பண்ணுறது. இதை பேஸ் பண்ணி தான் என்னோடய வீடியோஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு இம்பல்ஸ் மூவ் இருந்ததுன்னா we will get a 3-way corrective structure. இம்பல்ஸ் மூவ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். எதுனா ஃபாஸ்ட்டாக போதோ அதெல்லாம் இம்பல்ஸ் வேவ், எதுனா ஸ்லோவாக போதோ அது வந்து
கரெக்டிவ் வேவ் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். இது வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலான்னா we can predict a corrective wave. ஸோ அதுதான் இந்த wave 1 A B and we can predict one more wave to the downside. ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து we cannot trade. we can அடுத்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ண முடியாது. சேம் லைக் நம்ம போகக்கூடிய ஒரு இடத்துக்கு இது வந்து ஒரு ரோடு மாதிரி இருக்கும். வீல் மூவ் டுவர்ட்ஸ் த லோயர் டைம் ஃப்ரேம். நம்மளோட ட்ரேட் எக்ஸிக்யூஷன் வந்து அங்கே தான் நடக்கும். இப்போ வந்து நமக்கு ஒரு வியூ கிடைக்கும், அதாவது நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுதுங்கிறது மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் இருக்குது. ஸோ அது எப்போ வருதுங்கிறத வீல் சி இந்த லோயர் டைம் ஃப்ரேம். இப்போ இந்த வேவ்க்கு இந்த கரெக்டிவ் வேவ் வந்தது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தோம். இப்போ அதை மறந்துடுங்க. இப்போ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கனால வில் கன்சிடர் திஸ் ஒன் ஆஸ் ஏ இம்பல்சிவ் மூவ். அதாவது இந்த வேவ் வந்து இம்பல்சிவ் வேவாகவும் இதை வந்து கரெக்டிவ் வேவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இந்த லோயர் டைம் ஃப்ரேமில். ஸோ ஃப்ரைடே மூவ், பொதுவாக வந்து ஃப்ரைடே மூவை வந்து நம்ம நம்ப முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் மேபி இது வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி இதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் இந்த லெவல் we have to be very cautious. ஸோ 24,700. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 24,700ல் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இன் ஷார்ட் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இறங்கும். ஸோ இந்தியன் வீக்ஸ் வந்து லெஸ் தென் 12 இருக்கனால பெரிய மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ 24,700ல் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆச்சுன்னா இட் வில் பிரேக் திஸ் லோ அண்ட் ஹை ப்ராபபிலிட்டி டு பிரேக் திஸ் லோ. ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓவராலாக இது வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் வீடியோ அண்டு நான் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ. இது என்னோடய சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் பண்ணுற வீடியோ. திஸ் இஸ் நாட் எனி பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன். இது எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோடய அனலைஸ் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். With this note, I will signing off. See you in next video. Until then, goodbye.